வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் அண்ட் டிஆர்பி டெட்டு இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ஃபுல்ஃபில்லாக பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. சார் இந்த ஓல்டு ஃபார்மேட் தான் எங்கிட்ட இருக்குது, நியூ ஃபார்மேட் தான் கம்பல்சரியாக நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுக்கணுமா, நிறைய டவுட் கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட ஓல்டு ஃபார்மேட் இருக்கா, ஸோ அந்த ஓல்டு ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. பட் இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நியூ ஃபார்மேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. த்ரூ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th வரைக்கும் சரி, அல்லது நீங்கள் எது வரைக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸ்கூலுக்கு தனியாக, காலேஜுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வாங்க முடியும். நமக்கு இண்டிவிஜுவலாகவே போர்ட்டல் இருக்குது. சார் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க டேரெக்டாக நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம், மேனுவலாக வாங்கிக்கலாம், சரிங்களா? பட் இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சரி, எய்டட் ஸ்கூலுக்கும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு த்ரூ ஆன்லைன் மோடில் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர் சார் நான் படித்த காலேஜ் மூடிட்டாங்க, டிடிஎட் காலேஜ் மூடிட்டாங்க, இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்க. நீங்கள் அந்த டிடிஎட் காலேஜ் எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரிங்களா? கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெசட் ஆஃபீஸராக இருக்கணும். அவ்வளோதான். 3 months ஒன்ஸ் வேலிடுங்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்கிற கேரக்டர் சர்டிஃபிகேட் 3 monthsக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நியூவாக வாங்கிக்கிறது சேஃபஸ்ட் ஒன். கெசட் ஆஃபீஸர் யார்கிட்ட வேணாலும் வாங்கிடலாம், சரிங்களா? டாக்டர்கிட்ட வாங்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹெச்எம் அல்லது காலேஜ் பிரின்சிபல், சரிங்களா, லெக்சரர்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் ப்ராப்ளம் கிடையாது. காண்டக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசியை யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் செப்பரேட்டாக இருந்தால் பெட்ரு ஒன்று சொல்கிறோம். அதனால் காண்டக்ட்டுமே நீங்கள் யூஸ்வலாகவே ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட, பிரின்சிபல்ஸ்கிட்ட யார்கிட்ட வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், சரிங்களா? டிசி பெட்ரு ஒன்று தான். டிசிலே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நம்ம வாங்கி வச்சுக்கிறது சேஃப்னு சொல்கிறோம். இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கட்டாயமாக அந்த ப்ரூஃப் நீங்கள் சிவிக்கு போகிறப்போ இருக்கணும், சரிங்களா? இன்கேஸ் அந்த ப்ரூஃபில் ஏதாவது வேரியேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய எக்ஸாம், உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே டோட்டலாக கேன்சல் பண்ணிடுவாங்க. குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி சிடி பாஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் தகுதியானவராக தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா அதை கூட அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் பர்ஃபெக்டாக இருக்கணும். இங்கே அப்ளை பண்ணதும் சரி, இதுவும் சரி, சேஃபாக இருக்கணும். இன்கேஸ் ஃபேக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாமும் டெட் எக்ஸாமும் இந்த வருஷம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஆனுவல் பிளானரில் எப்போவுமே அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துட்றாங்க சார், ஆனால் நடத்துறது கிடையாது. இந்த வருஷமாவது டிஆர்பி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் டிஆர்பியும் சரி, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 சரி, தாள் 2 கட்டாயமாக நடக்கும். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற டேட்லேருந்து கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறதே அந்த பிளானரே டென்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ அதில் அறிவிச்சிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸாமே உங்களுக்கு ரொம்ப தள்ளி போகிறதுனால கட்டாயமாக இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இடையில் கொடுத்தா கூட கட்டாயமாக இதுக்கப்புறம் தான் அந்த பிளானிங் வரும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சார் இந்த வருஷத்தோட எண்டு டிசம்பர்லையாவது கட்டாயமாக டிஆர்பி நடத்திடுவாங்களா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்க பிளானரில் சொன்னபடி கட்டாயமாக இந்த வருஷம் டிஆர்பி எக்ஸாமும் சரி, டெட் எக்ஸாமும் சரி கண்டிப்பாக நடக்கும். பட் கொஞ்சம் தள்ளி நடக்கும். ஸோ எதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் கிளியராக ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஹெவியாக இருங்க. ஏன்னா நிறைய பேட்சஸ் கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு வெல்னோனா கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ரிவிஷனை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். இந்த வருஷத்தோட இயர் எண்டுக்குள்ளேயாவது உங்களுக்கு கட்டாயமாக டிஆர்பி பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 கண்டிப்பாக இதில் வரும். என்ன இந்த எலிஜிபிலிட்டி தானே, அது உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங்காக நம்ம மறுபடியும் நியமன தேர்வுக்கு படிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால் கண்டிப்பாக அவங்க இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறத கட்டாயமாக பிளான் பண்ணி நடத்திடுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் என்னென்ன கிடைக்குதோ நம்ம எல்லாமே உங்கள் சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.